வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் நிறைய டாபிக் இருக்குங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். நமது வாழ்க்கைக்கு தேவையான நிறைய செய்திகள் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதனால் பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. வாங்க இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ ராதே கிருஷ்ணா இந்த கதையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது ஒரு கிருஷ்ணனுடைய அவதாரம், எதுக்காக இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிற செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஸ்ரீ ராதே கிருஷ்ணாங்கிற டாப்பிக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பாகம் 1லேருந்து வரிசையாக நீங்கள் தொடர்ந்து கேட்கும்பொழுது உங்களுக்கு இது ரொம்ப புரியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம அன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் பர்சானியாவுக்கு வந்துட்டார். அங்கே அவங்க குடும்பம் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. ஸோ இங்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்க ராதா என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் இதில் அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் பர்சானியாவோட ஏதோ ஒரு பெண்ணை நான் என்னுடைய மனதை கொள்ளை கொண்டிருக்கா, நான் அவளை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். சும்மா அப்படி விளையாட்டுக்கு அவர் பேசுவார். அப்போ ராதா தனியாக எல்லாரையும் யாருன்னு கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய பர்சானியோட எந்த மங்கையும் இதுக்கு இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அயன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அத்தை பையன் ஜடிலா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் அங்கே இருக்கிறான். அவன் வர்றான். அவன் அப்போ தான் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த கதை அம்சத்தை அப்படியே பார்த்தோம். அவங்க அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவன் கடைசியாக அதில் இந்த தண்ணியில் விழுந்துருவான். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வரையும் நம்ம அதை பார்த்துருந்தோம். அதோட இவன் என்ன பண்ணுவான்னா ராதை திரும்பி அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ வீட்டுக்கு வரும்போது வழியில் பார்த்திங்கன்னா பலராமன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து ஒரு சில வேலைகள் அங்கே பண்ணிகிட்டு இருப்பார். ராதையை பார்த்த உடனே எழுந்திரிச்சு சொல்லும்போது ராதைகிட்ட நீங்கள் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி என்னுடைய ரூமுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு அவங்க ராதா சொல்கிறப்ப இல்லை இப்போ அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே இப்போ போக வேணாம், சரி ஓகே, அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அங்கே போகும்போது பார்த்தா அவர் அப்படியே யோசிச்சிட்டே போவார், என்ன இவரும் புதிர் வச்சு பேசுகிறாரு, கிருஷ்ணரும் ரொம்ப நம்ம இதாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகும்போது பார்த்தா அறையில் பார்த்தா அங்கே இவளுடைய அறையில் கிருஷ்ணர் இருப்பார். நீயே இங்கே உட்காந்துருக்க, நீ எதுக்கு என்னோடய அறையில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது என்னுடைய அறை, நான் இங்கே ஓய்வு எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறப்ப ராதைக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன அப்படியே வாக்குவாதம் வரும். நீ என்னுடைய அறையை விட்டு முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சும்மா அப்படியே தலைகாணி இதெல்லாம் எடுத்து போட்டு இல்லை போக சொல்லி அவங்க வரப்போ உடனே அம்மாவை கூப்பிடுவா, இவரும் உடனே அம்மாவை கூப்பிடுவாங்க. இப்போ 2 பேரும் அங்கே வந்துடுவாங்க, யசோதாவும் கீர்த்திகாவும் அங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்தோடனே பாருமா இது மாதிரி என்னுடைய நான் தான் கொடுத்துருக்கேன், நம்ம அதிதியாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கீர்த்தியா கேட்கும்போது அவள் அப்படியே இது நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த அறையை பயன்படுத்திகிட்ருக்கிறேன், இது நான் யாருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப யசோதா ஆமாம்மா ராதா சொல்கிறதும் சரிதான், அவளுடைய அறையை நீ வேறு எங்கேயாவது ஒரு அறையை போய் பார்த்துக்கோ, வேறு இடத்துல இரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவை கேட்குறப்ப நீங்கள் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு ராதே சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ இல்லை நான் எங்கள் அம்மா சொன்ன நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அப்படியே பிடிச்சிட்டே நான்லாம் அம்மா சொன்னதை கேட்பேன், ஆனால் சில பேர் தான் அம்மா சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ராதை அவங்க அம்மா சொல்கிறத கேட்கல. இப்போ இந்த அறையை நான் கிருஷ்ணர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா ரைட்டுன்னு போயிருக்கணும் இல்லையா, போகலை. அப்போ அதனால் அவர் இதுமாரி சொல்லவும் ரொம்ப பற்று இருக்கக்கூடாது, இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லி அதை பற்றி விளக்கம் கொடுப்பாரு. இருந்தாலும் ராதா அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க. அப்போ தான் உடனே என்னென்னா கீர்த்திகா ரொம்ப வருத்தப்படுவா, பாருன்னு என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, அவங்களுக்கு முன்னாடி என்னைய நீ கஷ்டப்படுத்திட்ட, அதாவது என்னுடைய வார்த்தையை கேட்காத ஒரு பெண் என்னுடைய மகள் அப்படிங்கிற மாரி நீ எனக்கு ஒரு இதை வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுகிற மாதிரி நிற்பாங்க இல்லையா. உடனே ராதாவுக்கு மனசு ஐயோ நீ அழக்கூடாதுமா, என்னுடைய அம்மா எதுக்காகவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ராதா என்ன பண்ணும், சரி இங்கேயே இருந்துக்கட்டும், நான் வேறு இதில் இருந்துக்கிறேன், இங்கேயே இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லிடுவான். சொன்னே கிருஷ்ணர் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா அப்படியே இருந்துட்டு அவங்க 2 பேரும் பொருளை அடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா விளையாண்டு கீழே வெளில வருவாங்க.
இப்போ வந்து 2 பேரும் விட்டுறாரு. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ராதையுடைய அதாவது யசோதாவுக்கும் கீர்த்திகாவுக்கும் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடும். 2 பேருக்குமே ஒரு வயசு வந்த பிள்ளைங்க அப்படிங்கிறப்ப கீர்த்திகா வந்து இவங்க யசோதா என்ன சொல்லுவாங்கன்னா, ராதா வந்து ரொம்ப அன்பான பொண்ணு, நல்ல பொண்ணு, அவள் வந்து யார் வீட்டுக்கு மருமகளாக போகிறாங்களோ அவங்க வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கீர்த்திகா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணன் மட்டும் என்ன எவ்வளோ தங்கமான பிள்ளை அந்த பிள்ளை வந்து யார் வரணா கிடக்கிறாங்களோ அவள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இது ரெண்டையும் இந்த ஜட்டிலா வந்து நின்று கேட்டுருவா. கேட்டுட்டு ஓ இந்த மாதிரி போகுதா, அப்போ அவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துடும். அவங்க 2 பேருமே அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கீழே அப்படியே வெளில வருவாங்க. வெளியில் வந்து இவங்க 2 பேரும் அதை தூக்கி வீசுறது அப்படியே போயிட்டுருக்கும் இல்லையா. அப்படியே வந்து கிருஷ்ணர் வந்து அவருடைய அந்த இளமை கால அந்த பருவங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக அதை வந்து அதாவது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம், கிருஷ்ணர் ஏன் இதுக்கு வந்திருக்காரு இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்பை வந்து இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, ஏதோ ஒருத்தங்க மேலே அப்படி ஒருத்தங்களுக்காக உதவி செய்கிறது அன்பு, இல்லை ஒருத்தங்களுக்காக வந்து அவங்களே பேசிகிட்டே இருக்கிறது அன்பு, இல்லை அவங்கள தூக்கிட்டே இருக்கிறது அன்பு, அவங்கள பற்றியே நல்ல விதமாக சொல்லிகிட்டு இருந்தாலே அன்பு தான், அவங்கள வேறு யார் கூடயும் பேசாமல் வச்சுக்கிட்டு நம்மளை கூட மட்டுமே பேச வச்சுக்கிட்டு இருந்தால் அதுதான் உண்மையான அன்பு. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா. இது மாதிரி நிறைய போலியான அன்புகள் இந்த உலகம் முழுவதும் நிறைந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை வந்து உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் கிருஷ்ணனுடைய முக்கியமான ஒரு அவதாரமாக இது இருக்குது. அப்போ பார்க்குறப்ப என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே அவங்க இந்த ஜட்டிலா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்ற ஒரு மனசு வந்துருச்சு. அப்போ உடனே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசுகிறத முதல்ல தடுக்கணும் அப்படின்னு அவன் முடிவெடுக்கிறா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீர்த்திகா வந்து இவங்களுக்காக நிறைய சாப்பாடெலாம் தயார் பண்ணணும்ல, சீக்கிரம் போய் எல்லாம் தயார் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப கீர்த்திகா எழுந்திரிச்சு போகும்போது யசோதா நானும் வரேன் உங்கள் கூடயே ஹெல்ப்புக்கு அப்படின்னா உடனே இவன் வந்து அதை மறைச்சிடுவான். ஏன் அப்படின்னா 2 பேரையும் ஒன்று சேர்ந்தால் வந்து இவங்க இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துக்கு போவான். அங்கே போய் அங்கே இருக்கிற எல்லா வேலையாட்களையும் கொஞ்சம் வெளில இருங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். அப்போ அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீர்த்திகாட்ட நான் உன்னிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, ஏன் எல்லாரையும் போக சொல்கிறீங்க, என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் உன்னோட மனசுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறத என்னால் அறிய முடியுது, அது தொடர்பாக தான் நான் உன்னிட்ட பேசணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நீ வந்து கிருஷ்ணர் ராதாவை பற்றி தானே நினச்சிட்டே இருக்கிற, அவங்க ரெண்டு பேருடைய விவாகத்தை பற்றி தானே நீ நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அக்கா உண்மையிலேயே ஒரு அறிவாக இருந்தவங்க, ஞான சக்தி உள்ள நீங்கள் தான் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னோடனே, அதுதான் நான் உன்னுடைய அறைக்கு வரும்போது நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது வந்து என்னுடைய காது கேட்டுனுச்சு, நான் வந்து அப்படிலாம் கேட்கல, அதுவாக வந்து கேட்டது. அப்போ நான் சரி இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போ நான் இங்கே வந்தேன் அப்படின்னா. என்ன அப்படின்னா, நீ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, கிருஷ்ணரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒருத்தங்களுடைய மனசை மாற்றணும், ஒருத்தங்களுக்கு பிடிக்காமல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்குதுன்னா உடனே அவங்க தப்புன்னு சொல்லாமல் அவங்க பாணிலேயே போய் அவங்கள கரெக்டுன்னு சொல்லி மாற்றக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி மோசமான நபர்கள். ஜட்டிலா வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணரை, ரொம்ப நல்ல பையன்தான், அதில் ஒன்றும் மாற்று இல்லை, 2 பேரும் நல்ல பொருத்தம் தான், அதுலலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் நீ அந்த முடிவு எடுக்கணும். ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்னக்கா அப்படின்னு கேட்கும்போது, நானாக இருந்தால் என்னுடைய மகளை இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி கம்சனுடைய பார்வை முழுசுமாக கோகுலவாசிகள் மேலே இருக்குது, அந்த கிருஷ்ணன் மேலேயும் இருக்குது. அப்போ நம்ம கிருஷ்ணனை வந்து ராதாவுக்கு திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவனுடைய முழு கோபமும் ராதா மேலே திரும்பும், அப்போ பர்சானியா மக்கள் மேலேயும் திரும்பும். அப்போ அது வந்து ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாக்கக்கூடிய வேலையை தானே நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி என்னுடைய மகளை பண்ணுறதுக்கு நான் என்றைக்குமே துணிய மாட்டேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றும் தப்பான செயல் இல்லை, ஏற்றுக்கக்கூடிய செயல் தான், இருந்தாலும் நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீர்த்திகா யோசிக்கும்போது, சரி ஓகே, அப்போ நீ ஒன்று பண்ணு, இப்போதைக்கு இது உகந்த நேரம் இல்லை, இப்போதைக்கு அதை பற்றி என்னத்தை பேசுகிறத விட்டுன்னு இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே யசோதா வந்து வந்தவங்க அப்படியே அதை கேட்டுட்ருப்பாங்க. ஆமாம் அவங்க சொல்கிறதுலேயும் தப்பு இல்லை, நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த கம்சனுடைய மோசமான பார்வை நம்ம மேலே விழுவுறது குறையிற வரைக்கும் நம்ம இது தொடர்பாக பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி 2 பேருமே முடிவெடுத்துருவாங்க. இந்த நிகழ்வு இதோட முடிஞ்ச உடனே இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சதா ஜட்டிலாவுக்கு ஒரு நினைப்பு. அங்கேருந்து வந்து இவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து ராதேவும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு
ஓடிட்டுருப்பாங்க இல்லையா, அதை அடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ போகிறப்ப ஒரு இடத்துல போய் அவங்க 2 பேரும் நிற்கும்பொழுது அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கோயில் மாதிரி ஒரு இது இருக்கிற இடம், விஷ்ணு சிலை இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய இது இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கும்போது மேலிருந்து அந்த மரத்தில் கட்டியிருந்த அந்த துணி வந்து நேராக வந்து இவங்க மேலே விழுவுது. அப்போ 2 பேருமே பார்க்குறாங்க. அப்போ இவளுடைய கண்கள் வந்து அவங்கள பார்க்குறப்ப கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் ராதா யார் அப்படின்றது தெரியும், ஆனால் ராதாவுக்கு தான் எந்த நினைவுமே இருக்காது இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணரை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கிருஷ்ணரோட தன்னுடைய கண்ணில் இவங்களுடைய அந்த கடந்த கால அந்த நிகழ்வுகளை வந்து காமிக்க வைக்கிறார். அதை பார்த்தோன்னே அதுக்கு அப்படியே மெய் மறந்து தன்னை மறந்து பார்த்துட்டே நிற்கிது. பார்த்துட்டே நிற்கும்போது இந்த நேரத்தில் வந்து அயன் அங்கே வந்துடுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரையும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவன் அங்கேருந்து வர்றான். வந்து ராதா அப்படின்ற அந்த நேரத்தில் வந்து பார்த்து கூப்பிடும் பொழுது இவங்க டக்குன்னு 2 பேர் பார்த்துட்டு இருந்தவங்க அதிர்ச்சியாகி அவள் திரும்பி பார்க்குறப்ப என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து புறப்பட்டுறான். அப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அயன் கேட்குறான், சொல்கிறான், நீ வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்போது, நீ சொன்ன அந்த மங்கை வந்து நீ யாரை விரும்புகிறேன்னு சொன்னேன்னா ராதாவை தானே சொன்னேன் அப்படின்னா, நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ரொம்ப வந்து திட்டத்தோடு வந்திருக்க அப்படின்னு எல்லாமே அவனே பேசுவான். கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் ரொம்ப நிறைகுடமாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்துட்டு அவர் கடைசியாக சொல்லுவார், நீங்கள் ரொம்ப அறிவார்ந்த ஆளாக இருக்கிறீங்க, ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் வந்து கம்சனுடைய அவையில் வந்து அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு குத்தலாக சொல்லுவார். அது ஏன் அப்படின்னா அவர் கம்சனோட இவனுக்கு அந்த தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரியும். அதனால் அவர் அதேமாரி சொல்லுவார். அவள் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப முக்கியமான, ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால் உண்மையிலே நான் அதை சொல்கிறேன், நான் தான் ராதாவை தான் நான் ரொம்ப மானசீகமாக நேசிக்கிறேன்னா, நீ அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது, நீ எப்படி அவளை நேசிப்பா, அவள் எனக்கானவ, என்னுடையவ, அவள் எனக்கு சொந்தம் அப்படின்னு பயங்கரமாக நீ செஞ்சானா நான் அத்தனை போர்க்கலைகளும் கற்றுருக்கேன், உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். அப்போது உங்களுக்கானது அப்படின்னா நீங்கள் ஏன் அதுக்காக போர் பண்ணணும்? நல்ல ஒரு இந்த இடத்துல நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் இது. உங்களுக்கானது அப்படின்னா நீங்கள் ஏன் அதுக்காக போர் பண்ணணும்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கானது தானே, அப்போ உங்ககிட்ட தானே இருக்குது, அப்போ அதுக்காக ஏன் போராடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். உண்மையிலேயே நமக்கானது நம்ம மனசிகமாக விரும்புகிறோன்னா, அன்புன்றது என்ன அப்படின்னா அடிச்சியோ அதிகாரம் பண்ணியோ எதனாலையுமே அதை வந்து வாங்க முடியாது. அன்பு அப்படிங்கிறது தானாகவே வரணும். நீங்கள் அன்பு கொண்டவங்களாக இருந்தீங்க, உண்மையான அன்பாக இருந்தால் அந்த அன்புக்குரிய நபர்கள் வந்து தானாகவே உங்களை நோக்கி வர வைக்கிறதா அந்த உண்மையான அன்பு. முழு சுதந்திரத்தை கொடுத்து அதன் மூலியமாக வரக்கூடியதான் அந்த அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான விளக்கம் கொடுப்பார். அதை கேட்டோடனே வந்து அவன் அதெல்லாம் கேட்டுட்ருப்பான். கேட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் வந்து நான் வந்து ராதாவை தான் நான் நினைப்பேன், பார்த்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதையும் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீ எப்போலேருந்து உனக்கு தெரியும்னா, நான் பல யுகங்களாக நான் வந்து அவளை நேசிச்சிட்ருக்கேன் மனப்பூர்வமாக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். இவன் வந்து அப்படியே பதிலுக்கு பதில் பேசிட்டு அவரை வந்து சண்டைக்கு போகிற மாதிரியே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ பண்ணும்போது திரும்ப இங்கேருந்து ராதா போனது அதே சிந்தனையிலே இருக்கும். என்ன அப்படின்னா, என்ன கண்ணுக்குள்ளே காமிச்சது நான் ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கேன், என்னது உண்மையிலே கிருஷ்ணன் வந்து ஒரு மாயக்காரன் தான், அவன் ஏதோ ஒரு மாயத்தை பண்ணியிருக்கான், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் திரும்ப போய் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப வருவாள். அப்போ இவங்க 2 பேரும் அங்கேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. அங்கேயே தான் நின்றுட்டுருக்கோன்னா அங்கேருந்து வந்த உடனே இன்னும் நீங்கள் அங்கே வந்து போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது இவனுக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி ஆகிடும். யாருக்கு? ஐயனுக்கு. இல்லை நாங்கள் 2 பேர் நண்பர்கள், நான் அவனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிப்பான். ஏன் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வாட்டி இது பண்ணி விடுவார். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்புறம் சொல்லுவார், இதுமாரி எனக்கு வந்து அஸ்திரத்தை கொண்டு எனக்கு காப்பாற்றி தரேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி இவரே சொல்லிவிடுவார். இந்த அழைச்சிட்டு போய் நீங்கள் திரும்ப நீ என்னை கண்ணை பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை என்ன பாரு அப்படிம்பாரு. ரொம்ப நெருக்கமாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா அவனை வந்து இது பண்ணணுங்கிறதையாவது சொல்லிவிட்டு அவர் ஓடிடுவார் அந்த இடத்துலேருந்து. அப்போ ராதா எல்லாருமே வந்து அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த இடத்துலேருந்து போனோன்னா ஜடிலாவும் வந்து ஒரு நிம்மதியோட அந்த அவங்களும் அந்த காட்சிகள் வந்து இவங்க இனிமேல் இதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்ற அந்த முடிவோடு அவ்வளோ இருப்பாள். இப்போ இந்த நிகழ்வோடு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணுறோம். ஸோ இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். கிருஷ்ணாவுடைய அந்த கதையை முழுமையாக நீங்கள் கேட்குறப்பையும் மனப்பூர்வமாக கேட்குறப்பையும் உங்களால் அந்த ஒரு ஆத்மார்த்தத்தை உணர முடியும் என்ற தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி.